சந்தியராகம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கதிர் தனா இவங்க 2 பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஐபி நோட்டீஸ் வந்தாச்சு, ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்ற பயத்தோடவும் பதட்டத்தோடவும் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்த புவனாவை சந்தோஷத்தை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த புவனேஸ்வரி இப்போ தான் சந்தோஷப்பட்டேன், இந்த சந்தோஷத்தை காணாமல் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட அவங்களுக்கும் ஒரு அறை கொடுக்க, அதே செகண்ட் பார்த்திங்கன்னா பத்மா பார்வதி இவங்க 2 பேரும் புவனேஸ்வரியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. பின்னாடி ஜானகி சாட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஜானகியை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. சாட்டையோடு வந்த ஜானகி புவனேஸ்வரியை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. புவனேஸ்வரிக்கு சப்போர்ட்டாக வந்த வாசு, புவனேஸ்வரியுடைய அண்ணன், இவங்க 3 பேருக்கும் அடி வெளுத்து விட்றாங்க. இதை பார்த்த பத்மாவும் பார்வதியும் ஜானகி அக்கா அமைதியாக இருப்பாங்க, இப்போ என்ன புயல் மாதிரி பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கே நடக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி புவனேஸ்வரிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து போக, அடி பலமாக விழுந்துருச்சோ, ஓடி ஓடி தெரிஞ்சிங்க அப்படின்னு கிண்டல் அடிக்க, புவனேஸ்வரி பயங்கர கோவத்தோட பத்மாவையும் பார்வதியும் அங்கேருந்து போக சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்ததுக்கான நோக்கம் அந்த வீட்டை எங்கள் பேரில் எழுதி வச்சுடுவீங்களன்னு புவனேஸ்வரி கிட்டே கேட்க வந்திருக்காங்க. ஆனால் அடி வாங்குதுன்னு நினச்சி புவனேஸ்வரி பயங்கர கோவத்தோடு இருக்க, இதில் இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம பார்க்கலான்னு புவனேஸ்வரி அடுத்த பிளானை வந்து போடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா நான் பண்ண ஒரு விஷயத்தினால இப்போது இந்த வீடு பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லும்போது, இதில் நீ என்ன தப்பு பண்ண, நானும் ஜானகி தான் இதில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் லாஸ்ட் எபிசோட். சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா, ரகுராம் ஜானகி 2 பேரும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரூமில் பத்மா அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அப்போது பார்வதியுடைய என்ட்ரி. ஸோ 2 பேருமே வந்து தலையில் போர்வையை போத்திட்டு திருட வந்திருக்காங்க. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிய வருது. உடனே பாட்டிக்கிட்ட தோசை கரண்டியை நல்லா சூடு பண்ணிட்டு வாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்க வந்ததும் நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் நல்லா கரண்டியாக பழுக்க காய்ச்சி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இவங்க 2 பேரும் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது பாட்டி இவங்க 2 பேர் கையிலையும் வந்து சூடு வச்சிட்றாங்க. 2 பேரும் அங்கேருந்து அலறி அடித்து ஓடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் புவனேஸ்வரி கிட்ட இங்கே எதிரிலேயே பார்த்தீங்கன்னா மாயா வந்து சவால் விடுறாங்க. நேருக்கு நேர் வந்து சவால் விடுறாங்க. அதாவது நாளைக்கு இந்நேரம் இந்த வீட்டுக்கு நீ வருவ, வந்து உன் கையாலேயே இந்த நோட்டீஸை வந்து கிழிச்சு வீசுவ அப்படின்னு மாயா நேருக்கு நேர் சவால் விட, நானே வந்து நோட்டீஸை கிழிப்பனா அதையும் பார்க்கலான்னு புவனேஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அப்போது மாயாவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆடு, அதாவது கருப்பு ஆடு யாருன்னு சொன்னது பார்த்திங்கன்னா, புவனேஸ்வரி வீட்டில் வேலை பார்க்குற அம்மா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே 2 எதிரிங்க வச்சுருக்கீங்க போலையே அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்ல, மாயா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இனி அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்தா பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.